சிவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமக்கு எல்லாம் அல்ல அந்த பரம்பொருள் ஈசனின் அருள் கிட்டட்டும். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது பரம்பொருளான ஈசனின் அழகிய திருவுருவம். அவர் நமக்கு எப்போதும் காட்டிக் கொண்டிருப்பது அபயகஸ்தம். உன்னுடைய எல்லா செயல்களிலும், உன்னுடைய எல்லா பாவ புண்ணியங்களிலும் நான் இருக்கிறேன், நான் உனக்கு அபயமளித்து கொண்டிருக்கிறேன் என்பது இதனுடைய தாற்பயம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் இருக்கும் பொழுது நம்மோடு சேர்ந்தே ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றும் ஒட்டி கொண்டு விடுகின்றன. இந்த சிறிய விரலானது நமது மாயையையும், இந்த மோதிர விரலானது நமது கண்மத்தையும், இந்த நடுவிரலானது நமது ஆணவத்தையும் குறிக்கின்றன. இந்த சுட்டு விரலானது சாதகன், அதாவது மனிதனை குறிக்கின்றது. இந்த பெருவிரலானது இறைவனை குறிக்கின்றது. இந்த அபயகஸ்தத்தின் தாற்பயம் என்னவென்றால், எப்பொழுது இந்த மானிடன் சாதகன் ஆணவம், கண்மம், மாயை இதை சார்ந்தே இருக்கின்றானோ அப்போது அவன் இறை நினைப்பிலிருந்து மிக தூரத்தில் இருப்பான். எப்பொழுது இந்த சாதகன் ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றையும் துறக்கின்றானோ அப்பொழுது அவன் இறைவனை சேர்ந்து விடுவான். இதுவே இறைவன் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் காட்டியிருக்கும் சின்முத்திரையின் தத்துவ பொருளாகும்.